பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவஜனமே, தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் கிருபையாய் நடத்தி கொண்டு வருகிறார். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 56ஆம் சங்கீதம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆம் தேவ பிள்ளைகளே, நான் பயப்படேன். இன்றைக்கு அநேகருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை பயம். பயம். யாரை கேளுங்க, பயம். பாஸ்டர், ஒரே படபடப்பா வருது, பயமா இருக்கு, நைட்லாம் எனக்கு தூக்கம் இல்லை, ஏதேதோ திங்கிங்ல போயிட்டு இருக்கு, என்னென்னமோ நினைவுகள் வருது, வெளியே போனா பயமா இருக்கு, ரோட்ல நடந்து போனா பயமா இருக்கு. எத்தனை ஃபோன் கால்ஸ் தெரியுமா, எத்தனை ஃபோன் கால்ஸ் தெரியுமா. இன்னைக்கு ஒருவேளை இதே பிரச்சனைகளிலே இடத்துல இருக்கிறதான நீங்கள் காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் பயப்படேன். அவங்க நீங்க சொல்லுங்க, நான் பயப்படேன். ஏன் நான் பயப்படேன்? இங்கே வசனம் சொல்லுகிறது, தேவனை நம்பி இருக்கிறேன். நீங்க தேவனை நம்பி இருந்துட்டீங்கன்னா எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆம் தேவ பிள்ளையே, எதற்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனை நம்பி இருக்கிறீங்களா? அப்பாவை நம்பி இருக்கிறீங்களா? நம்மளை உண்டாக்கின தகப்பனை நீங்க நம்பி இருக்கிறீங்களா? இன்றைக்கு பயம் 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 என்று சொல்லி எதை பார்த்தாலும் பயந்து கொண்டிருக்கிறீர்களே. வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இப்படியாக தான் ஒரு மனிதன் அவன் பயந்து கொண்டிருந்தான். கிதியோன் என்கிறதான ஒரு மனிதன் மீதியானியர்களுக்கு பயந்து ஆலைக்கு அருகாமையிலே போரடித்துக் கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை. பயந்து போய் சரியாய் ஆகாரத்தை புசிக்க முடியாது, சரியாய் வருமானத்தை ஈட்ட முடியாது, சரியாய் தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்க முடியாது, ஒளிந்து கொண்டு. இன்னைக்கு பயத்தினால் அநேகர் ஒளிந்து கொண்டு. ஏன் நம்ம ஒளிந்து கொள்ளுகிறோம்? ஏன் இந்த பயம்? கடனினால் வருகிற பயம், கடனினால் ஏற்பட்டு இருக்கிறதான பிரச்சனை நிமித்தமாய் வந்த பயம், வாழ்க்கையில் மற்ற மனுஷன் என்ன செய்ய போகிறான் என்கிறதான பயம், வேலையில போனா சில காரியங்கள் எனக்கு புரியவில்லையே, தெரியவில்லையே என்கிறதான பயம், ஆலைக்கு அருகாமையில் ஒளித்து கொண்டு போரடித்து கொண்டு இருக்கிறதான ஒரு நிலை. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கிதியோனே நீ பயப்படாதே, தேவ பிள்ளையே நீ பயப்படாதே, தேவ ஜனமே நீ பயப்படாதே, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கிதியோனே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். தேவ பிள்ளையை பயந்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்ப அங்க வார்த்தை என்ன சொல்லுகிறது? வார்த்தை என்ன சொல்லுகிறது? பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போப்பா. உங்ககிட்ட என்ன பலம் இருக்கு? நீங்க நினைக்கிறீங்க நான் பயந்து போய் ஒன்றும் இல்லாமல் உடஞ்சிருக்கேன். இல்லைங்க, உங்களுக்குள்ளே ஒரு பலம் உண்டு. அந்த பலத்தோடு கூட கர்த்தர் உங்களை உந்தி தள்ளுகிறார். தேவனை நம்பி இருக்கிறீங்களே, எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் வம்சத்தில் நான் சின்னவன், என் வருமானத்தில் நான் சின்னவன், நான் மற்றவங்கள்ட்ட பேசக்கூடிய அளவுக்கு திராணி இல்லை, என் உருவத்தில் நான் சின்னவன், என் மூளையில் நான் சின்னவன். நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை நம்ம நினைக்கிறோம், நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றுமே இல்லை, நான் அற்பனும் நீசனுமாய் இருக்கிறேன், நானோ ஒரு புழு, என்னை நசுக்கி போட்டுருவாங்களே. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு போங்க. காரியங்களை கைக்கூடி வரப்படுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவனை நம்பி இருக்கிறீங்கல்ல, அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் உங்களுக்கு என்னங்க செய்வான்? யாராலும் எதுவும் செய்ய இயலாது. தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன்.
உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயங்களை நீக்கி போடும். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கிருபையாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தெய்வ ஜனமே, நான் பயப்படேன். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனை நம்பி இருப்பீர்களானால், தேவனோடு கூட உங்களுடைய ஐக்கியங்கள் இருக்குமானால், தேவனாகிய கர்த்தர் உங்களை கிருபையாய் நடத்தவும், உங்களுக்கு முன் இருக்கிற பாதைகளை வழி நடத்தவும், காரியங்களை வாய்க்கச் செய்யவும் அவர் போதுமானவர். மனுஷன் என்ன செய்வான்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.